வணக்கம்ங்க. டிஎன்பிஎஸ்சி மேக்ஸ் நிகழ்தகவு மீதி இருக்க சம்ஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன், ஒரு சமவாய்ப்பு சோதனையில் ஒரு நிகழ்ச்சி ஏ என்க. இங்கு P of A is to P of A bar equal to 17 is to 15 மற்றும் N of S equal to 640 எனில் P of A bar என்ன அப்படின்னு கேட்குறாங்க. இங்கே P of A bar தான் கேட்குறாங்க. சரிங்களா? சம்மில் என்ன கொடுத்துருக்காங்க? P of A is to P of A bar equal to 17 is to 15. N of S கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த P of A is to P of A bar நம்ம எப்படி எழுதலாம்? P of A by P of A bar அப்படின்னு எழுதலாம்ல. ஸோ அப்போ P of A by P of A bar equal to இந்த 17 is to 15 17 by 15 எழுதலாம். சரிங்களா? நமக்கு தெரியும் P of A bar equal to 1 minus P of A. P of A bar equal to 1 minus P of A. அப்போ இதை இங்கே அப்ளை பண்ணலாம். P of A barக்கு பதிலாக நம்ம 1 minus P of A அப்ளை பண்ணியாச்சு. இந்த சைடு 17 by 15 அப்படியே தான் இருக்கும். இப்போ நம்ம கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணுவோம் இல்லையா, அதை மாதிரி பண்ணலாம். அப்போ இந்த 15 இந்த சைடு வந்துருச்சுன்னா 15 P of Aன்னு இருக்கும். இந்த சைடு இருக்க 1 minus P of A வந்து அப்படி மேலே போயிடுச்சுன்னா 17 into 1 minus P of Aன்னு இருக்கும். இப்போ இந்த 17 வந்து உள்ளே கொண்டு போய் மல்டிபிள் பண்ணோம்னா நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் 17 minus 17 P of Aன்னு கிடைக்கும். இங்கிட்ட வந்து 15 P of A அது அப்படியே தான் இருக்குது. நம்ம வந்து என்ன பண்ணலாம், நெக்ஸ்ட் ஸ்டெப்பு இங்கேயும் P of A இருக்குது, இங்கேயும் P of A இருக்குது. அப்போ இதை ரெண்டையும் ஒரே பக்கம் கொண்டு வந்தோம்னா இந்த minus 17 P of A இந்த சைடு வந்துச்சுன்னா ப்ளஸ் 17 ஆயிரும். அப்போ ப்ளஸ் 17 P of Aன்னு இருக்கும். அப்போ ரெண்டுமே சேம் சிம்பிள். அப்போ ஆட் பண்ணிக்கலாம். 15ஐயும் 17ஐயும் கூட்டினா 32 P of A அப்படின்னு கிடைக்கும். இங்கிட்ட ஆல்ரெடி என்ன இருக்குது, 17 இருக்குது. நமக்கு சம்மில் என்ன கேட்குறாங்க, P of A வந்து கேட்குறாங்க இல்லையா, P of A bar கேட்குறாங்க. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு வந்து P of A கண்டுபிடிக்கணும். அப்போ P of A equal to 17 by 32 கிடைக்கும். நமக்கு முன்னாடியே வந்து தெரியும் P of A bar equal to 1 minus P of A. P of A bar தெரியணும் அப்படின்னா நமக்கு ஃபஸ்ட்டு P of A வேல்யூ தெரியணும். அதுக்கு தான் நம்ம இப்போ கண்டுபிடிச்சிருக்கோம். நம்ம P of A என்னன்னு கண்டுபிடிச்சிருக்கோம், 17 by 32. அப்போ இதை அப்ளை பண்ணுங்கள். 1 minus 17 by 32 கிடைக்கும். ஆப்போசிட்டில் இது பண்ணும்பொழுது 32 minus 17 by 32. 32ல் 17 போச்சுன்னா எவ்வளோ, 15. அப்போ 15 by 32ங்கிறது தான் P of A ஓட வேல்யூ. சாரி, P of A பாரோட வேல்யூ. சரிங்களா? அடுத்த சம், இரண்டு பகடைகள் வீசப்படும் பொழுது இரண்டு பகடைகளிலும் ஒரே எண் விழ நிகழ்தகவு காண்க. பகடைகள்னா என்னன்னு நமக்கு தெரியும். ஒரு பகடை வீசினோம் அப்படின்னா என்னென்ன கிடைக்கும், 1 2 3 4 5 6. இந்த 6 நம்பர் கிடைக்கும் ஒரு பகடை வீசினா. இதுவே இரண்டு பகடைகள் வீசும் பொழுது நமக்கு என்னென்ன கிடைக்கும், 1,1 1 2 1 3 1 4 1 5 1 6 இல்லைங்களா? அதே மாதிரி 2 1 2 2 2 3 இது மாதிரி போகும். 2 1 2 2 இது மாதிரி 2 6 வரைக்கும் வரும். அதுவே 3 1 3 2 3 3 இது எல்லாத்துக்குமே தெரிஞ்ச ஒன்று தான். இது தெரிஞ்சாதான் நீங்கள் சம் வந்து போட முடியும். நிகழ்தகவு ரொம்ப ஈஸி தான். இது மாதிரி பேசிக் கான்செப்ட்லாம் உங்களுக்கு தெரியணும். 3 6 இது மாதிரி 4 1 4 2 4 3 அப்படி போகும். அப்படி போயிட்டே இருக்கும். அடுத்தது 5 1 5 2 5 3 5 4 5 5 5 6. அடுத்தது 6 1 6 2 6 3 6 4 6 5 6 6. இதுதான் இரண்டு பகடைகள் வீசும் பொழுது கிடைப்பதற்கான நிகழ்தகவு. ஸோ அப்போ N of S வந்து என்ன கிடைக்கும், நமக்கு ஒவ்வொன்றிலையும் 6 6 கிடைக்கும். இங்கே ஒரு 6, அதாவது 1 of 1ல் வந்து 6 கிடைக்கும். அடுத்த 2 of 1 போடையில் 6 கிடைக்கும். 3 of 1 போடையில் 6 கிடைக்கும். 4 of 1 போடையில் 6 கிடைக்கும். 5 of 1 போடையில் 6 கிடைக்கும். 6 of 1 போடையில் 6 கிடைக்கும். அப்போ எவ்வளோ கிடைக்கும், 36. N of S வேல்யூ வந்து 36. இந்த இது தெரிஞ்சுக்கோங்க. 1 of 1 இப்போ நான் எழுதி காமிச்சேன் பார்த்தீங்களா, அது வந்து இரண்டு பகடைகள் வீசும் பொழுது கிடைப்பதற்கான நிகழ்தகவு. சரிங்களா? இரண்டு பகடைகள் அப்படின்னு சொன்னாலே நமக்கு N of S ஓட வேல்யூ வந்து 36. ஒரு பகடைகள்னு சொன்னால் N of ஓட வேல்யூ 6. இரண்டு பகடைகள்னு சொன்னாங்கன்னா N of S ஓட வேல்யூ 36. ஓகேங்களா? இப்போ சம்மில் என்ன கேட்குறாங்க, ரெண்டு பகடைகள் வீசும் பொழுது ரெண்டு பகடைகளிலுமே ஒரே எண் விழுவதற்கான நிகழ்தகவு என்ன கேட்குறாங்க, ஒரே எண் விழுவதற்கான. அப்போ ஒரே எண் அப்படின்னா என்ன, 1,1 2 2 3 3 4 4 5 5 6 6. இந்த 6 தான் ஒரே எண் விழுவதற்கான நிகழ்தகவு. சரிங்களா?
அப்போ n of e equal to 1 of 1 1 1 2 2 3 3 4 4 5 5 6 6 மொத்தம் எத்தனை இருக்குது 6 இருக்குது. நமக்கு ஆல்ரெடி தெரியும் n of s என்ன 36 இரண்டு பகடைகள்ங்கிறதுனால இது 36. சப்போஸ் ஒரு பகடைகள்னா என்ன வரும் 6 வரும் இந்த இடத்துல. சரிங்களா? இப்போ நமக்கு p of e தான் கண்டுபிடிக்கணும். p of e equal to n of e by n of s. நமக்கு n of e வந்து தெரியும் 6ன்னு, n of s வந்து 36ன்னு தெரியும். அப்போ 6 by 36 ஓர் 6 6 6 36. அப்போ 1/6. இதுதான் ஆன்சர். உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள், நான் கிளாரிஃபை பண்ணுறேன். நம்ம வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க் வந்து கொடுக்குறேன், நம்பரும் கொடுக்குறேன், டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. நாங்கள் அதுக்கு எக்ஸாம்ஸ்க்கு தேவையான பிடிஎஃப்லாம் அதில் சென்ட் பண்ணிகிட்ருக்கோம். ப்ளஸ் டிஎன்பிஎஸ்சி நோட்டிஃபிகேஷன், ஜாப் டீட்டெயில்ஸ் எல்லாமே நாங்கள் அதில் ஷேர் பண்ணுவோம். ஸோ உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். நெக்ஸ்ட் ஒன், 3 பகடைகள் ஒரே நேரத்தில் வீசப்படும் பொழுது 3 பகடைகளிலும் ஒரே எண்ணில நிகழ்தகவு காண்க அப்படின்னு கேட்குறாங்க. நம்ம இப்போ இதுக்கு முன்னாடி பார்த்தது என்னது 2 பகடைகள். ஆனால் இந்த சம்மில் என்ன சொல்லியிருக்காங்க 3 பகடைகள் வந்து ஒரே நேரத்தில் வீசணும். அப்போ 3 பகடைகளிலும் ஒரே எண்ணில நிகழ்தகவு கேட்குறாங்க. 3 பகடைகள்னா 1 1 1 இது வந்து ரொம்ப லாங்காக போகும். இதில் n of a மட்டும் இது ரொம்ப நமக்கு இதில் டிஃபிகல்ட்டாக 3 பகடைகள் கொடுக்க மாட்டாங்க. மேக்சிமம் 2 பகடைகள் கொடுப்பாங்க. 3 பகடைகள் அப்படின்னாலுமே ஒரே நேரத்தில் வீசப்படும் பொழுது ஒரே எண்கான சந்தை கேட்பாங்க. அப்போ 1 1 1 2 2 2 3 3 3 4 4 4 5 5 5 6 6 6 இதுதான் வரும் சம்மில். சரிங்களா? எக்ஸாமில். அப்போ n of a வந்து என்னது 1 2 3 4 5 6 6. n of s வந்து 216. ஒரு பகடைகள் அப்படின்னா n of s வந்து என்ன வரும் சொல்லியிருக்கேன் 6 வரும். 2 பகடைகள் அப்படின்னா வந்து 6 × 6 6 × 6 6 6 36 வரும். சரிங்களா? இப்படி கூட நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலாம். இதுவே 3 பகடைகள் அப்படின்னா 6 × 6 × 6 3 டைம் 6 மல்டிபிள் பண்ணணும் 216. ஸோ n of s என்னது 216. 3 பகடைகள்ங்கையில் n of s 216. சரிங்களா? இப்போ ஒரே எண் விலை நிகழ்தகவு கேட்குறாங்க. நமக்கு n of a வந்து தெரியும் 6, n of s 216. அப்போ p of a equal to n of a by n of s. அப்போ 6 by 216 அடிங்க ஓர் 6 36 216. அப்போ 1 by 36 தான் ஆன்சர். சரிங்களா? நெக்ஸ்ட் ஒன், 2 பகடைகள் உருட்டப்படும் பொழுது கிடைக்கும் முக எண்களின் பெருக்கற்பலன் ஒரு பகா எண்ணாக இருப்பதற்கான நிகழ்தகவு காண்கன்னு கேட்குறாங்க. ஃபஸ்ட்டு எத்தனை பகடைகள்னு செக் பண்ணணும். 2 பகடைகள். என்ன கேட்குறாங்க பகா எண் வருவதற்கான நிகழ்தகவு கேட்குறாங்க. இப்போ பகா எண் அப்படின்னா என்னன்னு ஃபஸ்ட்டு உங்களுக்கு தெரியணும். பகா எண்ணா என்ன? ஒன்னாலையும் தன்னாலையும் வகுக்கக்கூடியதை தான் நம்ம பகா எண்கள்னு சொல்கிறோம் இல்லையா? அப்போ அது என்னென்ன வரும்? ப்ரைம் நம்பர்ஸ், அதாவது பகா எண்கள் 2 3 5 7 11 13 17 23 இந்த மாதிரி போயிட்டுருக்கும். இது எல்லாமே இப்போ நான் சொல்லியிருக்க இந்த நம்பர்ஸ் எல்லாமே ஒன்னாலையும் அந்தந்த எண்களால் மட்டும்தான் வகுக்க முடியும். இப்போ 2 எடுத்துட்டிங்கன்னா 1ஆல் டிவைட் பண்ணலாம், 2ஆல் டிவைட் பண்ணலாம். 3 எடுத்துட்டிங்கன்னா 1ஆல் டிவைட் பண்ணலாம், 3ஆல் டிவைட் பண்ணலாம். 1ஆல் வந்து எல்லா நம்பரையுமே நம்ம டிவைட் பண்ண முடியும். அதுதான் ஒன்னாலையும் தன்னாலையும் வகுபடக்கூடிய எண்களை தான் பகா எண்கள்னு சொல்கிறோம். 7 எடுங்க. 7 ஏதாவது 7 எந்தெந்த நம்பரால் டிவைட் பண்ண முடியும்? 1ஆலையும் 7ஆலையும் தான் டிவைட் பண்ண முடியும். அதே மாதிரி 11ஐயும் 1ஆலையும் 11ஆலையும் தான் டிவைட் பண்ண முடியும். இதுதான் வந்து பகா எண்கள்னு சொல்கிறோம். சரிங்களா? அடுத்தது நமக்கு 2 பகடைகள் அப்படிங்கையில் நமக்கு எவ்வளோ வரும்? n of s வந்து 36 வரும். அந்த முன்னாடி எழுதி காமிச்சேன் பார்த்தீங்களா? 1 1 1 2 1 3 1 4 1 5 1 6 அது மாதிரி 2 1 2 2 3 1 3 2 4 1 4 2 5 1 5 2 6 1 6 2 இது மாதிரி 6,6 வரைக்கும் போகல. இங்கே நமக்கு பகா எண்ணா என்னன்னு தெரிஞ்சிருச்சு. ஆனால் அதில் ஒரு ட்விஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்க? அந்த முக எண்களின் பெருக்கற் பலன் வந்து பகா எண்ணா இருக்கணும். பெருக்கற் பலன் அதாவது இப்போ 1 1 1 2 1 3 1 4 நான் இது வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்கு எழுதுறேன். 1 4 1 4 1 5 ஃபஸ்ட்டு 1க்கு மட்டும் எழுதி காமிக்கிறேன். 1 6 இது இருக்குல்ல. இப்போ இந்த 2 நம்பரையும் பெருக்கும் பொழுது கிடைப்பது வந்து ஒரு பகா எண்ணாக இருக்கணும்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி இந்த 2ஐயும் பெருக்குனா கிடைப்பது ஒரு பகா எண். அந்த மாதிரி இருக்கிற வேல்யூவை மட்டும் நம்ம எடுத்து எழுதணும். இப்போ நாங்கள் எழுதியிருக்கிறத பாருங்கள். ஓரென்று ஒரு நிமிஷம். இப்போ ஓரன் 2 ஓர்மூன் 3 ஓரஞ்சு 5 2 2 3 3 ஐயொன் 5 இது எல்லாமே பாருங்கள் பகா எண்டா 2 3 5 நமக்கு 2 பகடைகள் தான். அதனால் மேக்ஸிமம் 5 வரைக்கும் தான் வரும். அப்போ இது எல்லாமே வந்து
பெருக்கும் பொழுது இது வந்து என்னதுன்னா பெருக்கும் பொழுது சொல்கிறேன். இந்த ரெண்டையும் பெருக்கும் பொழுது பகா எண் கிடைக்கணும். அதே மாதிரி 1ஐயும் 3ஐயும் பெருக்குனா பகா எண் கிடைக்கும். 1ஐயும் 5ஐயும் பெருக்குனா பகா எண், 2ஐயும் 1ஐயும் பெருக்குனா பகா எண்கள். முக எண்களின் பெருக்கற் பலன் வந்து ஒரு பகா எண்ணாக இருப்பதற்கான நிகழ்தகவு கேட்குறாங்க. சரிங்களா? இப்போ நம்ம எழுதியாச்சு. அப்போ n of a வந்து என்னது மொத்தமாக 6 இருக்குது. ஸோ 6. நமக்கு 2 பகடைகள்னா n of s வந்து என்ன கிடைக்கும் 36. அப்போ p of a equal to n of a by n of s இல்லைங்களா? அப்போ நமக்கு n of a தெரியும், n of s தெரியும். அப்போ 6 by 36, 1 6 6 6 36. அப்போ 1/6 தான் வந்து ஆன்சர். இந்த சம் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு என்ன தெரியணும், பகா எண்கள்னா என்னென்ன வரும் அப்படிங்கிறது தெரியணும். இது வந்து ஒரு எக்ஸாம், என்னென்ன பகா எண்கள் அப்படிங்கிறத நம்ம கொடுத்துருக்கோம். நீங்கள் மேக்ஸிமம் 2 பகடைகள் உருட்டும் பொழுது நமக்கு இது மட்டும்தான் வரும் பகா எண்களா. சரிங்களா? அடுத்த சம், 2 பகடைகள் ஒரே நேரத்தில் உருட்டப்படும் பொழுது அந்த இரு எண்களின் பெருக்கு தொகை ஒற்றைப்படை எண்ணாக இருக்க நிகழ்தகவு காண்க. பாருங்க, மோஸ்ட்லி எல்லாமே 2 பகடைகளை வச்சு தான் சம்ஸ் கேட்பாங்க. 2 பகடைகளை வந்து ஒரே நேரத்தில் உருட்டுறாங்க. அந்த இரு எண்களோட பெருக்கு தொகை வந்து ஒற்றைப்படையாக இருக்கணும். இப்போ 2 எண்ணை பெருக்கும் பொழுது அந்த 2 ஒற்றைப்படையினா என்னன்னு தெரியல, 1 3 5 7 9 11 13 இந்த மாதிரி போகிறத தான் வந்து 1 விட்டு 1 போகிறத தான் ஒற்றைப்படைன்னு சொல்கிறோம். இரட்டைப்படைனா 2 4 6 8 10 இது மாதிரி இரு மடங்காக போகிறத வந்து இரட்டைப்படைன்னு சொல்லுவோம். இங்கே என்ன கேட்குறாங்க, ஒற்றைப்படை எண்ணாக இருக்கணும். 2ஐயும் பெருக்கும் பொழுது அந்த 1ஐயும் 1ஐயும் பெருக்குனா ஒற்றைப்படை கிடைக்கணும், 1ஐயும் 3ஐயும் பெருக்குனா ஒற்றைப்படை எண் கிடைக்கணும். சரிங்களா? அதை மாதிரி இப்போ ஃபஸ்ட்டு நம்ம வந்து மோஸ்ட்லி நீங்கள் அதை எழுதி வச்சுக்கோங்க. எக்ஸாம்ஸில் வந்து நிறைய சம்ஸ் அந்த இதில் எப்படியோ 2-3 சம்ஸ் கேட்டிருந்தாலும் நீங்கள் அந்த 1 of 1 1 of 2 1 3 1 4 அந்த இதை எழுதி வச்சிட்டிங்கன்னா அதை பார்த்து ஈஸியாக நீங்கள் எல்லா சம்ஸ்க்கும் போட்டுக்கலாம். இப்போ நிகழ்தகவு கேட்குறாங்க. நம்ம 2 பகடைகள்னா என்னென்ன வரும், n of s வந்து 36, அது எழுதியாச்சு. இப்போ n of e என்ன கிடைக்கும், 1 1 இது 2ஐயும் பெருக்குங்க, 1 தான் வரும். 1ஐயும் 3ஐயும் பெருக்குனா 3, 1ஐயும் 5ஐயும் பெருக்குனா 5, அதே மாதிரி 3ஐயும் 1ஐயும் பெருக்குனா 3, இது அதாவது 1 1 அது மாதிரி 3 1 இந்த லைன்ஸு, இந்த லைன் அப்படி போகும். அடுத்தது 5 1 லைன். இதை பெருக்கும் பொழுது மட்டும்தான் நமக்கு ஒற்றைப்படையில கிடைக்கும். அதுவுமே வந்து 1 3 5 இங்கே பாருங்கள், 1 3 5. அதே மாதிரி 3லையுமே 1 3 5. அதே மாதிரி 5லையும் இங்கே 1 வரும், 1 3 5. இதை பெருக்கும் பொழுது மட்டும்தான் நமக்கு ஒற்றைப்படை எண் கிடைக்கும். சரிங்களா? இது மொத்தமாக எத்தனை இருக்குது, 9 இருக்குது. சரிங்களா? அப்போ n of e equal to 9. நமக்கு n of s தெரியும், இரட்டைப்படைகள் 2 பகடைகள் அப்படிங்கிறதுனால 36. அப்போ p of e equal to n of e by n of s, 9/36. இதை அடிங்க, 1 9 4 36. அப்போ 1/4. சரிங்களா? அடுத்த சம்,